இன்பம் துன்பம், பிறப்பு இறப்பு, இது ரெண்டும் ஒருவனுக்கு நிச்சயம். அந்த வகையில விஷ்ணு என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே சொல்லுகின்றார். அதாவது நாங்கள் எங்களை பிறந்து படைத்து காக்கின்றான். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா. நாங்கள் எல்லாம் வேதம் ஓதுகின்றோம் என்று சொன்னால் ஹரிஹி ஓம் என்று தான் சொல்லுகின்றோம். எங்களுக்கு முதற் பொருளாக விளங்குகின்றவன் மகாவிஷ்ணு. சீமந்த உன்னைய நிமித்தம் சஷ்டேமாசி அபூரேன அபியர்த்திய அதத்திலே கர்ப்பம் தரித்தவுடனே 3 மாதத்திலே செய்வது பும்சவனம். அடுத்ததாக சீமந்த உன்னைய நிமித்தம் சஷ்டேமாசி அபூரேன அபியர்த்திய, அதாவது 6ஆம் மாதத்திலே செய்கின்றது சீமந்தம். அதைத்தான் அக்னி காரியத்திலே சிவாகம் அக்னி காரியத்திலே வருகின்றது. ஆனால் வைதிக அக்னி காரியம் ஒன்று இருக்குது. அது பிராமணர்களுடைய வீட்டிலேயும் வைதிக சம்பிரதாயத்திலேயும் தான் அந்த அர்ச்சனை இப்படியாக இறைவனை போற்றியாக வழிபடுகின்றது அர்ச்சனை.